ஆட்டாதீங்க ஆட்டாதீங்க. நாடதானந்தம் சொல்ல நாடதானந்தம் நாடதானந்தம் என் சொல்ல நாடதானந்தம் என் சொல்ல நாடதானந்தம் என் சொல்ல நாடதானந்தம் என் சொல்ல மன்னருக்கு மகளாக பிறந்து வேல்வீடு என்ற பெயரோடு சீரம் திருவார்கள் சென்று தந்தையை பார்க்க வேண்டும். பாசம் என்னும் போர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகை ரசிப்பது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து பாட வேண்டும் காவிய சிந்து நினைவுகள் எந்த நாளும் நாதா மறவேன் உன்னை நாதா மறவேன். கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே தாயும் தந்தை
நீங்க தாரிய தாயும் தந்தை தாக்கிடும் இதயம் நாரா மரவே உன்னை நாரா மரவே நாரா மரவே உன்னை நாரா மரவே. அப்பா உங்கள் ஆசை மகள் அன்பு மகள் வேல்விழி வாழ்த்துங்கள் அப்பா. அப்பா அண்ணா அமுதூட்டி தன்னா தேவன் வெள்ளி கிண்ண தமிழகத்து நிலைமை காட்டு வருங்காலத்தில் வாழக்கூடிய அருமை செல்வன் அப்பா நீ இன்று போல் என்றென்று இருக்க தந்தை உன்னை உலமாற வாழ்த்து. சரிங்கப்பா அப்படியே ஆகட்டப்பா. அப்பா சொன்னாரு ஆமா இவ்வளவு நாள் எங்க போயிருந்த வாய் மூடு. எங்க போயிருந்தேன்? சார் நான் மாத்திர பீவரம் திரை வரும். ஆமா ஆமா ஏய் தம்பிடா டேய் ஏமா என் நம்ப இல்ல வெளிநாடு போய் அந்த பட்டம் இல்லடா படிக்கிறேன். ஆமா நம்ம பேசுற வெளிநாடு பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுற வெளிநாடு ரொம்ப தொழிலுக்குதா எப்படிட்டா போறீங்க நந்து போறீங்களா பஸ்ஸில் போறீங்களா மாட்டு வந்து போறீங்களா பிளேன்ல போயிட்டு வந்தோம்பா. இல்லன்னா ஏரோப்ளேன். கீழப்பலாம் ஐயோ ஏறப்பலாம் கீழே ஊர் பத்து இருக்குதே ஆமா. மேல பார்த்தா சின்னதா தட்ட அப்ப உங்களெல்லாம் குட்ட குட்ட ஆக்கி ஏற்றுவாங்களா அப்படி இல்லப்பா, அது கீழ இருந்தாலும் பெருசா தான் இருக்கும், அது மேல போனாலும் பெருசா தான் ஆ. இருக்கும். நம்ம தூரமா இருந்து பாக்கிறதுக்கு அது சின்னதா தெரியும். அட எட்டு நின்று பார்த்தா எல்லாம் சின்னதா தெரியும் ஆமா. அட விடுமா சின்னதா தெரிஞ்சுனா பெருசா தானே அவ்வளோ தோலும் போறேன் திடீர்னு பசி வீசி அடிக்குது மேல எங்கன்னா பல்சோர் ரோட்ல கட்டி இறங்கி சாப்பாடு போடுறாங்களா இல்ல புளி சோறு தயிர் சொல்லலாம் கலரி எடுத்து போறீங்க ஆமா, அது டவுன் பஸ். டவுன் பஸ் உங்களுக்கு பிரியாச்சே எனி டவுன் பஸ் பிரின்னு சொன்னா ஒரு பஸ் கூட காலி கிடையாது எல்லாம் புல்லு தான் பாடி பிச்சின்னு போகுது இதுக்கு மேற்பட்டு இன்னும் ஃப்ரீயா தான் ஆகும். அவ்வளவுதான் இனிமே எல்லாரும் பிரியா எல்லாம் பிச்சின்னு போக வேண்டியதான் வண்டி ஆள் ஒரு பக்கம் தொங்கின்னு போக வேண்டியதான் எல்லாம் அதுலயே இருக்கு. ஏரோப்ளேன் உள்ள ஆமா. ஏமா ஏரோப்ளேன் உள்ள அடிப்பேரி போட்டா ஏரோப்ளேன் பச்சினா என்ன சுற்றி போட்டா வரும். சுச்சியா ஆமா. எல்லாம் சுச்சி காலம் மாறி போச்சு 2026 இனிமே யாரும் சொராக்காதீங்கம்மா சுத்தி தான் விடுங்க அதே ஆய்வு கிடக்கும் சுத்தி விடுங்க அதே வேலை பாத்துங்க இனிமே திருவி ஆச்சுன்னா சாமியாத்துக்கு தெரிஞ்ச நீங்க போகாதீங்க சுத்தி விடுங்க அதே சுத்தி வந்து உள்ள வாக்காதீங்க எல்லாம் சுச்சி வேலை சரி பரவாயில்ல ஃபுல்லா சாப்பிடுறேன் திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இருக்குது என்னது? காக்கா அதுக்கு எடு இருக்கு ஏரோப்ளேன்லயே. இது? மேலே இருக்கு. வீரப்பா மேல படுத்துல கக்க போவீங்களா அப்ப கீவன நந்து போனா தள்ளுவன் சாலி சீ செட்டரி கராச்சுனா ஐயோ என்னன்னா துவோனோ வாய் போடு. கீழ வையாத அது. ஏய் அதுக்கு தனி சேஃப்டி. ஓ அதோட பாத்தல் பண்ண ஆரம்பிச்சீங்களா ஓ மை காட் நான் இட்லி பாத்தல் பண்ணி பாத்துக்கிறேன் தோசை பாத்தல் பண்ணி பாத்துக்கிறேன் ஆனா கக்கா பாத்தல் பண்ணி முதல்ல பாத்துக்கிறேன் சரி பாத்தல் பண்றீங்களே பிச்சில செத்துவா பேத்துறீங்க ஆமா, குறிச்சில வாய் பறச்சி. நான் அடிக்காதே அதுக்கு அந்த கடையை பேசுறேன். வாய்கில சரி ஐ லவ் யூ ஏய் ஐ லவ் யூ சொன்னாங்க. ஏய் ஐ லவ் யூ சொன்னாங்க நல்ல நல்ல யாரும் அது ஐ லவ் யூ. ஏமா சத்தியமா I love you மா. ஏய் நான் நாட்டில யார் காவல்காரங்க என்ன வந்து I love you அண்ணா. பாடு தவறான வார்த்தை. எவன் சொன்னா? நான் சொல்றேன். கிடையாது. I love you ட்டு அன்பான வார்த்தை. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது. நம்ம கண்டுபிடிச்சது இல்ல. வெள்ளக்காரன். I love you ட்டு அன்பான வார்த்தை. அப்பாவை சொல்லலாம் I love you. அம்மாவை சொல்லலாம் I love you. ஆயாவை சொல்லலாம் I love you. தம்பி சொல்லலாம் I love you. எல்லாரும் சொல்லலாம் I love you. ஆனா அந்த அரைகுறையா லவ் பண்ணி போய் அதுதான் கேட்டு கூட்டி சோற ஆகிடுச்சு எங்க பார்த்தால ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ மாமா சொல்லி சொல்லி கூட்டி சோற ஆகிடுச்சு ஐ லவ் யூ அன்பான வார்த்தை எல்லாரும் சொல்லலாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ 3 I love you 4. ஐ லவ் யூ 4 5 6 நான் பாத்து அச்சுடா ஆட்டாது ஐயோ நான் முழுவாதுங்கறா என்ன கல்யாணம் ஆகல இது ஒரு மாதிரி கேள்வி கேக்குறாங்க. என்ன நாவாதே உட்கார்ந்து வாங்கிக்கினியா பாவி காலம் மாறி போச்சுடா 2026 நிலத்தை பட்டா பண்றது முன்னே சேர ஓடி வாய் போடு. வயித்துல தாலி வயித்துல புள்ளி வாங்கி பண்ணா யாரா என்ன முன்ன போக பின்னால கால் தூக்கி முன்னாடி தூக்க மாட்டான் முன்னாடியே தூக்குவான் என்ன? போல வாங்கிட்டு வந்தான் சத்தியமா உனக்கு ஆம்பளை வாங்கிட்டான் எப்படி சொல்ற? கூட்டாக்குது பே சப்பியா இருக்கும் என் நாயை புடிச்சு என்ன கூட்டு போய்க்குது வாய் போடு. யாரா ஒரு பொம்பளை குழந்தை போறாங்க ஆம்பளை போவாங்களா? என் நாயை கண்ணு தெரியாது என்கிட்ட கூட்டு போவோம் நாங்க போய் இஷ்டு போட்டுங்க ஆடுற மாதிரி அதான். அப்பதான் வலி தெரியாது உனக்கு குழந்தை வந்து அங்க போவான் நான் ஹாஸ்பிடல் போய் டாக்டர் டாக்டர் ரெடியா உட்காந்துப்பான் கத்தி வச்சு பாங்க செய்வ மாதிரி கோவாடே தூக்கி மாடா கோவா தூக்கி மாடா தூக்கி மாடா ஒரு கோயில் கூட ஆஸ்பத்திரி போவீங்க போறது போன உடனே ஆபரேஷன் பண்ணி அமிச்சிடலாம் செஞ்சிடலாம் என் பிள்ளைக்கு உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது 10 மாசம் எங்கிட்ட வலிக்கும் ஏன் என்ன? மாமா ஆபரேஷன் பண்ணது மாமா வயிற்று வலிக்கு மாமா தண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க நாங்க கேன் தண்ணி நாளைக்கு கோவா ஏன்
ஒரு வயசுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் தண்ணி தூக்கி நடந்தா ஓ செய்யலாம், தப்பு கிடையாது, செய்யலாம். ஆனா அதே பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். என் வீட்டுக்காரி எடுப்பா தண்ணி, என் வீட்டுக்காரி எடுப்பா தண்ணி, அவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு கஷ்டப்பட்டு சரி பரவாயில்ல விடு. ஏதோ ஒரு நேரம் விட்டு தள்ளு. வெளிநாட்டு போய் பட்டப்படி பச்சை, வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆட பண்ணி பார்க்க போறேன். கேள்வி கேட்க போறேன். வெளிநாட்டு வாத்தியார் எப்படி கத்து கொடுக்குறான்னு பார்க்க போறேன். ஏன்னா நான் காப்புல சொல்லு வெளிநாடு பார்க்கலாமா? நீ பணம், நான் ஓசில படிச்சுவேன், செலவில்லாத படிச்சுவேன், எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. எதுக்கு போறீங்க நீங்க? சும்மா துண்டு பாடம் கத்துக்கிறேன். இப்ப கேக்குறப்பா நீ எப்படி சொல்ற பார்க்க போறேன். சரி பரவாயில்ல. 10ல 1 போனா என்ன கேள்வியா? கணக்கு 10ல 1 போனா மீதி 9. யார பார்த்து 9 என்னமா ஒரு நாட்டு இலவச ஆட்டானு ஒன்ன பார்த்து 9 சொல்லாத. எனக்கு பாத்தா நான் கை கட்டி பாத்தா 9 இல்ல இப்படி நடந்து பாத்தா பாவி. நான் அதெல்லாம் யாரையும் நான் கொச்சப்படுத்த நீ மாட்டேன். என்ன பார்த்து 9டா? ஏய் 10ல 1 போனா என்னன்னு கேட்டா 9 10ல 1 போடவே வந்தறேன். என்ன ஏய் என்னடா நீ கூட ஏறிங்க? நான் 9 இல்லடா அதான் கரெக்ட்டான பதில். கிடையாது. என்ன கணக்கு போடுறீங்க? ஏய் 1 அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. 10ல 1 போனா வெறும் 0 தான். எப்படி 10 போடு. இது 1 இது 0. அது 1 போயிடுச்சுனா என்ன இது? அதான் சொன்னா. அத சொல்றீங்க. ஆமா. நான் 1 2 3 4 நான் என்னைக்கு சொன்னேனா 10ல 1 போனா என்னன்னு தங்காத. இந்த 10ல 1 போனா 0. அண்டர்ஸ்டாண்டிங்? I'm understanding. சரி வேற இன்னொரு கேள்வி. மொத்தம் தலைவன் நல்லா கண்ணு தெரியும். அட பாவி. நான் தலைய வெட்டிட்டு போய்டுவேன் போல. அப்படி கிடையாது. தலைவன் தான் கண்ணு தெரியும். அவன் யாரு? செத்துவாங்கடா அவங்க. அவன் சாவறான் போஸ்ட் மார்ட் பண்றான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கேள்வி அவன் யாரு? எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா. இல்லம்மா சித்திரை மாசம் வந்துச்சு கூட தெரியாதுங்கிற. நான் கேட்ட கேள்வி பதில் என்னதுமா? பணங்க. எப்படி அது சிவனா தான் கண்ணு தெரியும். அப்பதான் உரிவு. அண்டர்ஸ்டாண்டிங்? I'm understanding. இதெல்லாம் கார்ப்பரேஷன் சொல்லி தராங்கம்மா, சொல்லி தராங்க. சரி இன்னொரு கேள்வி. ஒரு மரத்துல ஒரு காய் ஆயிடுச்சு, பழமாவுது, மறுபடியும் காய் ஆகுது, அது என்ன காய்? ஒரு மரத்துல காய் காய்ச்சி பழுத்து கீழே கொட்டி அது காய்ச்சி போய் மாதிரி ரெண்டாவது காயால ஆகாது. மறுபடியும் காய் ஆகுது, அப்படி பண்ண காய்க்கு இந்த டெல் மீ கம் ஆன். என்ன எனக்கு தெரியல. தெரியா? ஆமா. ஓ மை காட். அது என்ன காய் தெரியுமா? எலுமிச்சை காய். எப்படி முதல்ல காயா பழமாவுதா? பழமானோன்னா 5 ஊறுகாய் போட்டாங்கன்னா அது என்ன சொல்றீங்க? ஊறுகாய். ஊறுகாய். காய் காய் பழம் ஊறுகாய் மறுபடியும் காய் அப்படியே I'm understanding. No problem. நான் அப்பன்னு விட்டுட்டோம். ஏய் காய் பர யார விட்டுற போடா. கலவாசி ஏறி போச்சு. எவனா தள்ளி போட்டு உட்கார்ந்துங்க. ஏதோ வெளிநாட்டு வந்த பையல பேசிருக்க விட்டு நீ தள்ளி முடியல. ஏய் எங்க அப்பா விட்டுட்டாரா? எங்களால இல்லாத பணம் சொத்து நகையாடா? யார் மூட்டு பணமா? எல்லாம் என் மூட்டு பணம் வரி துட்டு. கோயா வரி வீட்டு வரி அந்த வரி. ஏய் சரி இவரு ஏறி வந்தாரு. இவங்க தாத்தா சேட வந்தாங்க. இவங்க வாயா நாத்து போடுறாங்க. தலையிட்ட நாங்க செய்ய காவலாளிக்கிற வேலைக்காரங்க ஒரு பொண்ணு வந்து என்னன்னு பேசுமா? அப்பா அயல்நாட்டை படித்தவனை எதற்கு அழைக்க எதற்காகப்பா? இப்போ நீ கண்ணை பருவத்தை விட்டு வங்கமலம் விட்டான். உனக்கு ஏற்ற வரவை பார்த்து மனமுடித்து விட்டால் என் கனவை தீர்ந்திருந்தான். அப்பா எனக்கு என்ன வயதாயிருச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க இல்ல இல்ல அப்பா பயப்படுறாரு. அதாவது வேலைக்கு போட்டு தீர்ப்பு வந்தாலும் தெரியல. ஆனா என்ன ஓடி போட்டு பேசுறாரு. வாய் மூடு. என்னுடைய அப்பா என்ன அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கல. எந்த அப்பாவும் அது போல வளர்க்க தெரியாது. அதுங்களே போய் அதுங்களே ஓடி. டேய் என் மகன் நெருப்பு அட நெருப்பு சொல்ல அவன் சீரியல் போட்டு. ஏய் நான் இப்படி பூஜை அனுப்பி இத ஓடுற. அவன் ஓடு ரெடியா தான் எவ்வளவு வச்சிருப்பான்னு தான் விடுமா. ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இளவரசி இன்புற்றால் வாழ செல்லம் பெற்றார். வயது முதிர்ந்த திருமணம் செய்தா பிள்ளையை பிறக்காது. அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லலப்பா. எனக்கும் திருமணம் செஞ்சுக்கணும். நிறைய குழந்தைகள்லாம் ஆமா பெறணும். ஒரு டேஸ்ல பத்தத்துக்கா எவன சண்டை வந்தா போய் வச்சுவாங்கறான் அனுப்பலாம். எப்ப என் 4 புள்ளி வச்சிங்கறான் அவனா ரவுடி அந்த ஊர்ல. டேய் ஒரு மனிதனுக்கு பணபலம் இல்லைனா பணபலம் இருக்கு. இருக்கத விடு. நிறைய குழந்தைகளை பெற்றணும். புருஷனா கூட வாங்கிட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்குப்பா. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுட்டு போயிட்டு அந்த வயதான காலத்துல கடைசி காலத்துல உங்க கூட யாரு பார்த்துப்பாங்க? எனக்கு என்னவா குறை? நமது நாட்டு மக்கள் இருக்காங்க. சரிமா நீ போய் பிரியாணி உள்ளக்குதா சாப்பிட்டு ரெடியா இரு. அப்பா வருவார். சரி. அப்புறமே பாத்து வா போ. எல்லாரும் கொள்ளையாடு. அதாவது காவல்கார உங்களுக்கு ஓலை வந்துக்குது. வாழைக்காரங்க. ஐயா ஓலையா என்ன ஓலை அடக்காட்டால என்னங்க சொல்றது? உங்களுக்கு நிகித வந்திருக்கிறது.
ஏன்டா எத்தனை குடவை தூக்கி என்ன நோக்கிக்கிட்டு இல்லைங்க நீங்க எதுனா பேசுங்கன்னு பார்த்தேன். வேற என்ன பண்ண போற ஐயா? இந்த நிகழ்ச்சி எனக்கு எவன் போட போறான் போட்டா கலங்காரம் போடுவான் எஜமா எஜமா இந்த யாராவது பிகர் லட்டு போட்டுக்கிட்டே பார்க்கத்தான் நாங்க பெல்லு பிகரா பாரு அப்பதான் முத்தமுடி சொல்லு பல்லு முட்டாது. இந்த வயசு தான் நீங்க அலையறீங்க லோன்னு அது கொடுத்த முட்டாங்க. முளைநாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் பொழுது யாரு மணிநாட்டாளக்கூடிய மணிமாறவன் எனக்கு சேர வேண்டிய கப்பபடம் 3 ஆண்டுகள் செலுத்த இந்த லீதம் கண்ட ஒரு வார கட்டளை கப்பபடம் செலுத்தியே உன்னாடு துடிக்கிறது மீசை அடக்கு 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 தான் துண்டாகிட்டு உக்கால தூக்கிட்டு பலா கொட்டை இவன் தூதுவனாக வந்தவன் அம்ப எய்தவன் அங்கிருக்க தூதுவனை நொந்து அப்ப நீ ராவணா நான் கும்பகர்ணா ஒரு ஆல்சினே அவன் ராமன் பால தூக்கிட்டாரு. ஐயா பகவானா இருந்தாலும் வந்தால வாழ வைத்த தமிழ் மண் நீ விரோதியா இருந்தால் என் நாட்டிய உணவிருக்கு உணவறிந்து உண்ணாடுக்கு ஆனால் அவன் எப்போது இடத்துல போர்னு சொல்ல போரை பழத்தை பெற்று எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்துட்டா சாப்பாடு போட்டு அனுப்புவது கடமை. உள்ள ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி இது சாப்பிட்டு போ. ஏன் தரேன்னு கேளு. போர்னு வந்து நான் சண்டைக்கு வந்தனா நீ என்ன எதுவும் பண்ண கூடாது போட்டு அடிச்சுங்க படையெடுத்து என்ன பண்றது மாற்றான் விளைவிக்கும் அளவுக்கு நம்ம இதற்கெல்லாம் காரணம் யாரு? நமது முப்படை தளபதி ஆனவன். இதுவரை இவன் என்ன செய்து மணிமணி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாமையில் முப்படை தளபதி ஆளவல்லா என்று பெயர் பெற்ற அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி சென்று மன்னனை சந்திக்கணும். இதுவரை நான் உன்னை நம்பியது மாற்றான் படையெடுக்கும் அளவுக்கு என்னால் நம்ப நாட்டாரு நானே ஒரு பாட்டு கூட 10 பேர் தூக்கு போட்டாடியா ஒரு அச்சனா முன்ன போட்டு பின்னாடி போட்டு நிக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. அண்ணா முப்படை தளபதி ஆனவன் கட்டளவா கடையை கிளவா முப்படை கட்டளை கல்புல உள்ளரோடு சென்று மோகன்ராஜ் செலுத்தின் பதக்கு வழிப்பா கட்டளையிடுங்கள் எதிரிகளை தலைகளை பந்தாடுங்கள் இல்லை என்றால் சித்தல் எடுத்துக்கொள்கிறேன் எதிரிகளை நான் குற்றம் செய்து வருகிறேன் பணிய மட்டும் அவையோடு அலையா பணமுத்தாத்தா பார்த்து வந்து எதுவுமே இந்த முறையா வெற்றிகள் சீக்கிரம் வந்து அகட்டமல்லா எப்படி வேலை சேர்க்க வடநாட்டுல கால ஏதோ ஒரு விதிவத்தை என்ன அவங்க வெட்டுவாங்க பார்த்தாங்க
தலை குந்திட்டு. சரி விடு, சரி, பரவாயில்ல. இந்த ஆள் படி எடுத்து எல்லை போப்பான். இப்ப நாட்டை பாதுகாப்பு. ஏய், நம்ம நாட்டிய கோட்டைக்காவல் நாகப்பனில் ஆமா, அவன் இருக்கிற நம் நாடு கதிகலங்க நல்ல மனுஷன். அவன் இயற்கை விதியாக ஆண்டவன் தூக்கி. அவன் இருந்தபோது அவனோட சின்னம் திரு ஓ. குழந்தை கதிரவன் என்ற ஒரு பிள்ளை இருந்தான். அப்படியா? அவன் இப்போ திருமண வயதில் இருக்கிறான். சரி. அவனுக்கு நாட்டை ஒப்படைத்து பேச விட்டான். ஒப்படைச்சிடலாம். என்னை வாங்க போவோம். புறப்பட. வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகமோ ஒரு நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நாணல் போனவரை மனிதன் சட்டமாகுமா, இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாணல் போனவரை மனிதன் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பத, உண்மை தன்னை உமையாக்கி தலைகுனியே வைப்பத, தலைகுனியே வைப்பத. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டக்காக்க போட்ட வேலு பயிர தின்பது, இதை கேள்வி கேட்டாலும் நாம பார்த்து நிற்பது. தோட்டக்காக்க போட்ட வேலு பயிர தின்பது, இதை கேள்வி கேட்டாலும் நாம பார்த்து நிற்பது. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரவரும் கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வணக்கம். பொறுத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதினும் கூன் குருடு செவடராய்ப்பினி நீங்கி பிறத்தல் என்றார் அப்பையார். அது கேட்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவர் அனைத்து சேர்த்துய தாய் திரு நாட்டிலே மனுவரு நாட்டில் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டிய தங்கையை பார்ப்பதற்காக காயுது பொய்யடா சிவன் காற்றாட இந்த பையடா மானக்குலவனார்கள் செய்தே இந்த மண்பாண்டை ஓடடா, மண்பாண்டை ஓடடா. உருண்டையான ஓர் உலகம் அதில் வாழுகின்ற மானிடம், உருண்டையான ஓர் உலகம் அதில் வாழுகின்ற மானிடம். வீணான நம் நாட்டில் வாழ்வதே பெருமானமடா, வாழ்வதே பெருமானமடா. உடல் அந்த எலும் பண்ண கொழுத்து பழுத்து பொழுத்து நரமோ, உடல் அந்த எலும் பண்ண கொழுத்து பழுத்து பொழுத்து நரமோ. உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே, உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே. ஊர்ந்து வரும் பாம்பிற்கோர் பல்லில் விஷம் உண்டு, நான்கு கால்கள் உள்ள நாய்களுக்கும் பல்லில் விஷம் உண்டு, எனக்கோர் தந்தத்தில் விஷம் உண்டு. 16 முழு சேலை கட்டும் மாந்தருக்கு உடம்பெல்லாம் விஷம் உண்டு, உடம்பெல்லாம் விஷம் உண்டு. உடல் அந்த எலும் பண்ண கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும், உடல் அந்த எலும் பண்ண கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும். உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே, உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே.
சிரிக்க நில்லாதே செவடனை பார்த்து சிரித்து கெடாதே ஊமையை பார்த்து வார்த்தை வளர்க்காதே நீ வார்த்தை வளர்க்காதே அம்மனே உன்னை மறவேன் என்று சத்தியமாக நித்திய சொல்லுறேன் அம்மனே உன்னை மறவேன் என்று சத்தியமாக நித்திய சொல்லுறேன் உடல தசையும் எலும்பு நறும்பும் உடல தசையும் எலும்பு நறும்பும் பழுத்து பழுத்து முழுத்து நறும்பும் உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பா இந்த ஆண்டவனுக்கோ முதற்கண் வணக்கம். நானும் முன்னாள் கோட்டை காவலனுக்கு மகளாக பிறந்து மலர்கொடி என்ற பெண்ணை யாதொரு குறைவில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்காக ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன், என்னுடைய அண்ணனோ எனக்காக வழிமேல விழுவித்து காத்து கொண்டிருப்பார். சீக்கிரமாக சென்று என் அண்ணனை பார்க்க வேண்டுமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, கண்ணா நீ இல்லையே நானும் இல்லை. கோவில் இல்லை எல்லாம் தெய்வம் இல்லை, நீ இல்லையே நானும் இல்லை. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, கண்ணா நீ இல்லையே இங்கு நானும் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வந்ததால் தானே பூ வந்தது. வாடினால் வண்ண பூ வாடுமே, என் கண்ணான கண்ணே நீ கலங்காதே. என் பொன் வண்ணமே அன்று பூ வண்ணமே
பொழுதை கண்டே நல் உறவை கொண்டு தாய் கொண்டது தவம் நான் வந்தது தாய் சொன்னதே தவம் நான் தந்ததே தாய் வந்தது வரம் நான் வாழ்வது என் கண்ணான கண்ணேனு கலங்காதது பொன் கண்ணவே அன்பு பூவண்ணமே நாம் இருவரும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் போது நம்ம பெற்றெடுத்த தந்தை இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக நாம் இருவரும் வளர்த்து வருவது யார்? நம்மளுடைய தாய் என்ன அம்மாவை விட்டு விட்டு வந்து சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். அம்மாவோ எப்போது பார்த்தாலும் அப்பா சமாதி அனுப்ப அழுதுட்டே இருக்காங்க. இனிமேல் அம்மா அழவே கூடாதுண்ணா. அவங்களுக்கு ஆறுதலாக நாம் இருவரும் இருக்க வேண்டும். கண்டிப்பா அண்ணா. அது மட்டும் கிடையாதம்மா, அம்மானிடத்தில் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசையம்மா. போது வாய் மூடுங்கண்ணா. என்ன வார்த்தை சொல்றீங்க? வந்தது வராதுன்னு எனக்கு திருமணம் நாள் பறிக்கிறீங்க. எனக்கு என்னடா வயசாயிடுச்சு, எனக்கு இப்போது திருமணமே வேண்டாம். அங்கா கன்னி பெண்ணுக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று எல்லா அப்பா அம்மாவுக்கு அண்ணனுக்கு ஆசை இருக்குமா? அண்ணா, ஒரு தங்கச்சிக்கு திருமணம் செய்யணும்னா எல்லாருக்குமே ஆசை அன்பு இருக்குண்டா அண்ணா. நான் எதுக்காக திருமணம் வேண்டாம்னு சொல்ல தெரியுமா? இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியல. அதனால திருமணம் செஞ்சுட்டா உன் தங்கச்சி நான் தான் வேதனைப்படணும். வேண்டாம். நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து இந்த அண்ணன் உனக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறோம். நீங்க நல்ல மாப்பிள்ளையே பார்த்து எனக்கு திருமணம் செய்யணும்னா முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும். உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும். அவனும் வளர்ந்து வாலிபமான பிறகு அவனே திருமணம் செஞ்சுக்கிறான். அதுக்குள்ள வயசாயிடுமா? இந்த அண்ணன் சொல்ல கேளுமா? உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையே கட்டிவிட்டு. ஆமாமா, எப்படி தெரியுமா? உனக்கு திருமணம் முடிந்த உடனே நீ மாமியார் வீட்டுக்கு சென்று எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? தங்கா அண்ணன் சொல்லை கெட்டி கெட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. அண்ணன் சொல்லை கெட்டி கெட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. அண்ணன் சொல்லை கெட்டி கெட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் உன் பேரை பெருமையா சொல்லணுமே. சோதனை வேதனை வந்தாலும் கண்ணு துணிவோடு வாழணுமே. நல்ல மகராசி நல்ல பெயரை எடுத்து பெருமை எனக்கு சேர்த்திட வேண்டும் அம்மா. அண்ணன் சொல்லி கட்டி கட்டி கல்யாணம் பண்ணுங்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேண்டும் அம்மா. தந்தை போலவே மாமாவ மாமியை என்னால் பணிவோடு நீ பார்க்கணும். நல்ல பேர் வாங்கணும். தாய் தந்தை போலவே மாமா உன் மாமியை என்னால பணிவோடு நீ பார்க்கணும். நல்ல பேர் வாங்கணும். தாய் தந்தை போலவே மாமாவ மாமியை என்னால் பணிவோடு நீ பார்க்கணும். நல்ல பேர் வாங்கணும். தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தாய் போலே என்னாலும் செந்தமிழை உனை பார்த்து புகழ் பாடணும். செம்மொழியை உனை பார்த்து புகழ் பாடணும். அண்ணன் சொல்லி கெட்ட கட்டி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேண்டும் அம்மா. அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னால் நீ போற்றணும். அவர் புகழ் சேர்க்கணும். வாட பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும். அவர் புகழ் சேர்க்கணும். அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னால் நீ போற்றணும். அவர் புகழ் சேர்க்கணும். தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தாய் போலே என்னாலும் செந்தமிழை உனை பார்த்து புகழ் பாடணும்.
தங்கச்சிக்கு நீங்க திருமணம் செஞ்சு முடிவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்க விருப்பப்படியே ஆகட்டும் அண்ணா. நமக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறல்லவா? உண்மைதான். சீக்கிரம் வாங்க. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு பொழுதிருக்க பறந்துடுச்சு போன தேச மறந்துடுச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு கூட்டம் போட மகராசம் பேச்சு மலையேறி போச்சு. ஆனாலும் என் நெஞ்சம் அலைப்பாயுதே. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அழைச்சு வச்சு முழக்காது எல்லே வெத போட்டு விதைத்தீனு எல்லே பிறகோடி வந்தேனே இங்கு பிறகாகி போனேனே அங்கு காசாவே நான் இங்கு யாரு பூவோடு சேராத நாரு ஏனென்று ஒரு பார்வை சோகம் ஒன்றல்ல நூறு. ஆகாய பூமி ஆகாது சாமி அழுகின்ற பெண்ணுக்கு ஆகி கண்ணீரி. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு பொழுதிருக்க பறந்துடுச்சு போன தேச மறந்துடுச்சு. வணக்கம். நானும் இந்த மனித நாட்டில் 7 குடும்பத்தில் பிறந்து முன்னாள் கோட்டை காவலன் நாகப்படுக்கும் மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கோ 2 குழந்தைகள் இருக்காங்க. என்னுடைய மகன் பேரோ கதிரவன், மகள் பேரோ மலர்கொடி. என் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும் போது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன். அனைத்தினமும் என்னுடைய கணவர் சமாதிக்கு சென்று தீபம் ஏற்றுவது வழக்கம். இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன். அடியாத்தாடி இந்த வண்ணக்கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா? அடி அம்மாடி இந்த கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா? உயிரோடு உறவாது ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம். அடியாத்தாடி என்னை விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா? என்னை விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா? என்னை விட்டு
போன ராஜா வந்து சேரக்கூடாதா உன்னை எண்ணி பாடுகின்றேன் கண்கலங்கி வாடாதா உன்னை எண்ணி பாடுகின்றேன் மெய் மறந்து வாடுகின்றேன் உன்னை எண்ணி பாடுகின்றேன் மெய் மறந்து வாடுகின்றேன் கண்ணுக்குள்ள கட்டி சட்ட கண்டாயோ வர வர குழந்தைக்குள்ள பட்டா பூச்சி பார்த்தாயோ எதை கேட்டாயோ அடியாத்தாடி ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்லி தப்பே இல்லை என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை கட்டுமரம் காவலுக்கும் காவல் இன்னும் தீரவில்லை கட்டு தரிக்காரோ கண்ணை குட்டியாரே தொட்டு தொட்டு சென்றல் பேச தூக்கம் கட்டு போறேனே ஒரு பொன்மானே அடியாத்தாடி இந்த வண்ணக்கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா அடி அம்மாடி இந்த அன்புக்கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா உயிரோடு உறவாத ஒரு கோடி ஆனந்தம் இவள் தேடோ நீரோ யாரோ காரணம் அடியாத்தாடி அத்தா காணாத கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வெத போட்டு விளைஞ்ச பயிறு வீண போய்விடுமா ஒரு தூங்க ஓரா தூங்க நாடு தூங்கலையே நீ தூங்க மீனும் தூங்க நெஞ்சு தூங்கலையே காணாத கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வெத போட்டு விளைஞ்ச பயிறு வீணா போய்விடுமா ஒரு தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே உன் மேல உசிர வச்சேன் உன்னோடு பகைய வச்சேன் ஒத்த கிளியா சுத்தி பிறந்தே அண்ணாந்தான் நினைவிருக்கு அடி நெஞ்சில் நெருப்பு இருக்கு ஒத்த கிளியா சுத்தி பிறந்தே வாய் போட்டா துக்கம் வரல ஓ எங்க விடல நீ பக்கம் வரல வானிலவும் உதிரும் வைகரையும் இருளும் உன் நினப்பு மனச விட்டு எங்கும் மாறாது ஒரு தூங்க ஊரா தூங்க நான் தூங்கலையே நீதாயே ராஜன் நானாக தெரிஞ்ச பெண்ணு நானும் பிரிஞ்சேன் நூலா தெரிஞ்சேன் அண்ணன் தான் நிலவிருக்கு அடி நெஞ்சில் நெருப்பு இருக்கு ஒத்த கிளியா சுத்தி பிறந்து என்னோட அப்ப கணக்கு அது தப்பு கணக்கு நான் இப்ப உனக்கு அவனுக்கு மலர்ந்து காத்த
நாளாகுமா கை சேர நாளாகுமா கதை போட்டு விளைச்சு பயிரி வீணா போய்விடுமா ஊரு தூங்க ஊரா தூங்க நான் தூங்கலையே பாருங்க ராஜா தந்த சொல் மிக்க மந்திரமில்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரமில்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை அண்ணன் தந்தையே அன்பின் எல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல் மிக்க மந்திரமில்லை தன்னலமற்றது தாயின் நெஞ்சோம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சோம் தன்னலமற்ற தாய்மை நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம் தன்னலமற்றது தாயின் நெஞ்சோம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சோம் மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம் மண்ணு காப்பர் மாந்தர தெய்வம் மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரமில்லை பூமியை மிஞ்சும் தாய்மானம் ஒன்று கோவில ஒன்று குடும்பத்தில் ஒன்று கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கோவில ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணைய தாயும் கடவுளும் ஒன்று தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரமில்லை எப்போது பார்த்தாலும் அப்பா சமாதானம் வந்து அழுதுட்டு எதற்காகம்மா கடமை என்னடா பண்றது நீங்க குழந்தையா இருக்கும் போதே உன்னுடைய தந்தரவளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன் நல்ல முறையில படிக்க வச்சுட்டேன் ஆனா உனக்கு ஒரு வேலை ஓ கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா நாட்டு மன்னர் வர சொல்லி இருக்கிறாருமா ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் உண்மையாப்பா சொல்றேன் ஆமாம்மா. சரிப்பா வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் முதல்ல போய் மன்னரை பார்த்துட்டு வா சரிம்மா தங்கா வேலை தேடி அரண்மனைக்கு போறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணை வீட்லயே இருமா சரிம்மா அண்ணா என்ன? இல்லைங்க நீங்களும் மணல் தேடி வேலைக்காக போறீங்க ஆமா. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும் கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் தங்கச்சியோட ஆசைன்னா அம்மா அண்ணனும் வேலை தேடி போறாரு கண்டிப்பா இன்னைக்கு அண்ணனுக்கு வேலை கிடைக்குமா வேலைக்கு போன முதல் மாசமே சம்பளம் வாங்கின உடனே வீண் செலவு பண்ணாம எனக்காக ஒரு மொபைல் போன் ஆர்டர் பண்ண சொல்லுமா போனா நம்ம குடும்பம் என்ன நிலவரத்துல இருக்குது போன் கேக்குறேன் அப்படியே நான் உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ வாங்கி தந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணுவேன் 4 பேருக்கு நம்பர் கொடுப்பேன் அவங்க 4 பேர் உன் பின்னாடி சுத்துவாங்க வராத வம்பலாம் வருமா அண்ணா என்ன உன்னுடைய தங்கை நான் அப்பேற்பட்ட தங்கை இல்லையா நான் எதுக்காக மொபைல் போன் கேக்குறேன்னா நான் வீட்டுல இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் படிக்க போறேன் ஆன்லைன் ஆமா. சரிம்மா நாள் படிக்க தேவையில்ல நீ போய் முதல்ல வேலை தேடிட்டு வாடா சரிம்மா போயிட்டு வரேம்மா வாடிங்க ஏடி நம்மளோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது நாம இருக்கிற நிலைமையில இப்ப நம்மளுக்கு போன தேவையா நேரம் வரும்போது நானே உனக்கு வாங்கி தரேன் சரிம்மா வீட்டுல தண்ணியே இல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்து சீக்கிரமா வாமா இப்பவே பொழுதோட வந்துடுறேம்மா தந்தை நாகப்பன் இருக்கிற நாடு கதிகலங்கவே அவன் இறக்க நிதியால் இருந்து விட்டான் அவன் இறந்து விட்ட பிறகு நாட்டின் பொறுப்பு யார்களுக்கு ஒப்பல் கணித்து பார்த்தார் உன்னை தவிர மற்றவன் கண்ணுக்கே தெரியவில்லை நாட்டின் பொறுப்பு கடத்தப்பட்டார் இதுவரை நம் நாட்டு மக்களால் இருவரியை போல் காத்து வந்தேன் கடமை தவிர நாட்டை காப்பது கடமையாகி சீக்கிரமாக சென்றால் கடமை தவிர நாட்டை பாதுகாத்தாங்க வேலை தேடி வந்தேன் வேலை கிடைத்து விட்டது சந்தோஷமா இருக்கிறது இருந்த